வணக்கம் நண்பர்களே, ஆனந்தா ஃபார் CGGuru Tamil. இன்னைக்கு நம்ம பிளண்டர்ல எப்படி ஒரு ரியலிஸ்டிக் ராக் கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இதுக்கு நம்ம ஸ்கல்ப்டிங் டூல் இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாம போறது கிடையாது. பிளண்டர்ல இருக்கக்கூடிய ஒரு இன்பில்ட் ஆட் ஆனை யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஆட் ஆனை வந்து எனேபிள் பண்ணோம். அதுக்கு எடிட்ல போயிட்டு ப்ரிஃபரன்ஸ்ல இந்த ஆட் ஆன் டேப்ஸ்ல இதில் வந்து எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து 2 ஆட் ஆன் வரும், ஆட் கர்வ், ஆட் மெஸ்ன்னு சொல்லிட்டு. இதில் நம்ம அந்த ஆட் மெஸ்ஸுங்கிறத வந்து எனேபிள் பண்ணணும். இது எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் இந்த டிஃபால்ட் கியூப் நமக்கு வந்து தேவையில்ல, இது வந்து டெலிட் பண்ணிடலாம். இப்போ ஷிஃப்டியை ப்ரெஸ் பண்ணி மெஸ் மெனுக்குள்ளே போங்க. இதில் முன்ன இருந்த ஆப்ஷன்ஸோட உங்களுக்கு நிறைய இப்போ வந்து வந்திருக்கும். நமக்கு வேண்டியது இப்போ இந்த ராக் ஜென்ரேட்டர் தான். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆட் ராக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மெனு வந்து வரும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுக்குள்ளே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ராக்கை வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். நீங்கள் மறந்தாப்புல ஆக்சிடென்ட்லாம் ஸ்க்ரீனில் வேறு எங்கேயாச்சும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மெனு வந்து போயிடும். ஸோ அதை வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. நீங்கள் செட்டிங்ஸ்லாம் வந்து எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் அந்த மெனு போனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நான் இப்போ எகைன் அந்த ராக் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ராக்ஸ்னு சொல்லியிருக்கு. இது வந்து ஒன்றும் இல்லை, எத்தனை ராக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் 2 இன்க்ரீஸ் பண்ணனா 2 ராக்ஸ் வந்து வந்துடும். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படியே வருது. அதுதான் இதில் வந்து ப்ராப்ளம். இது வந்து தனித்தனியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அந்த ராக் வந்து பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்கும். ஸோ நான் அதனால இது வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் சிங்கிள் ராக்கே வந்து போயிருங்க. நம்பர் ஆஃப் ராக்ஸில் 1 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேல் வேல்யூ எக்ஸ்னா ஒன்றும் இல்லை, எக்ஸ் வேல்யூவில் அதை வந்து ஸ்ட்ரெச் பண்ணும், ஒய்னா ஒய் வேல்யூவில் வந்து ஸ்ட்ரெச் பண்ணும். அதை சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது எக்ஸ் வேல்யூவில் வந்து சேஞ்ச் ஆகுது. இதேமாதிரி இது வந்து y வேல்யூவில் சேஞ்ச் ஆகுது, இது வந்து z வேல்யூவில் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்பிளேஸ் டெக்ஸ்சர்னு சொல்லியிருக்கலாம். ஸோ இதை எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்சர்னுடைய வேல்யூ சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து வரும். ஸோ டிஃபால்ட்டாக வரக்கூடியதே வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதையே வச்சு யூஸ் பண்ணிக்கிறதாலும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை வந்து டிசேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அதை வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. டிஃபர்மேஷன்னா இது வந்து ஷேப் இப்படி சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரஃப்னஸ் அதை நான் வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில் லெவல். ஸோ 3ன்னு சொல்லிட்டு இருக்குது. நீங்கள் வந்து இந்த லெவலை இன்க்ரீஸ் டக்குன்னு வந்து இது ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி இங்கே கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணிடாதீங்க. உங்கள் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணலைன்னா ஹேங் ஆயிரும். ஸோ மேக்ஸிமம் 4-5 போனீங்கன்னாவே சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. லேட்டஸ்ட் பிசியாக இருந்தால் ஓகே, ரொம்ப பழைய சிஸ்டமாக இருந்தால் கேர்ஃபுல்லாக இருங்க. சிஸ்டம் ஹேங் ஆச்சுன்னா ரீஸ்டார்ட் தான் பண்ணோம். ஸோ நான் டீட்டெயில் லெவல் வந்து 4ன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி இந்த டிஸ்பிளே டீட்டெயில் லெவல் 3ன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராக் வந்து டீசெண்டாக தான் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்காக டுட்டோரியலுக்காக ஒரு லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 4 கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துக்குது சேஞ்ச் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராக் வந்து எவ்வளோ டீட்டெயிலாக இருக்குன்னு சொல்லி தெரியும். இருந்தாலும் அந்த மிஸ்லாம் வந்து ஒன்றோட ஒன்றா ஒரு மாதிரி வெர்டிசஸ்லாம் ஓவர்லாப் ஆகிருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் இந்த ரஃப்னஸ் வேல்யூயை வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த ராக் சைஸ், ஷேப் இதை பொறுத்து இதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் செட்டிங்ஸை வந்து ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி செட்டிங்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ வந்து இது வந்து கரெக்டாகிடுச்சு. ஸோ டுட்டோரியல் பர்பஸ்ன்றனால நான் இது வந்து இந்த டிஸ்பிளே டீட்டெயில் லெவலில் பழையபடி நான் 3K வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட் ராக்ஸ், இது வந்து ஜஸ்ட் அந்த லைவ் ப்ரிவியூ காமிக்கிறதா. இப்போ நான் இதை வந்து டிசேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா அங்கே வந்து ராக் வந்து வராது. ஸோ எரர் வருது, பட் இது வந்து ஓகே. நான் திரும்ப இதை வந்து கிளிக் பண்ணேன்னா எனக்கு ராக் வந்து அங்கே வந்துடுது. ஸோ இப்போ நான் வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். இங்கே ரேண்டம் சீட் யூஸ் ரேண்டம் சீட்னு சொல்லியிருக்கீங்களா. ஸோ இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த வேல்யூஸ்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ரேண்டமாக வந்து அந்த ஷேப் வந்து சேஞ்ச் ஆகிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் இதை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ வந்து இதை அந்த ரேண்டம் சீட் எனேபிள் பண்ணியிருக்கனால உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி இந்த ரேண்டம் சீட் ஷேப் வந்து சேஞ்ச் ஆகும். வேணாம்னா நீங்கள் டிசேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் மேனுவலாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வைத்துக்கலாம் எந்த ராக் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து இது வந்து டீசெண்டாக இருக்குது. ஸோ நான் இந்த ராக் வந்து நான் வந்து வச்சுக்கிறேன். இது உங்களுக்கு ஒரு சில ப்ரீசெட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பார்க்குறதுனா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, டுட்டோரியல் பர்பஸ்க்கு இது வந்து போதும்னு நினைக்கிறேன். இதில் இருக்கக்கூடியதை கிட்டத்தட்ட 90% எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். வேறு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அதில் வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ நமக்கு இந்த மெனு வந்து தேவையில்லை, இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். நீங்கள் இந்த ராக்கை செலக்ட் பண்ணிட்டு மாடிஃபை டேப் போனீங்கன்னா உங்களுக்கு இது அந்த ராக் ஜென்ரேட்டர் ஆட் ஆன் வந்து ஆட் பண்ண சப்டிவிஷன் சர்ஃபேஸ் மாடிஃபயர், அப்புறம் அந்த டிஸ்பிளேஸ் மாடிஃபயர், இது எல்லாமே இங்கே வந்துருக்கும். நீங்கள் இது மூலிமா நீங்கள் எதுவும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எடிட் மோடில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மெஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இதனுடைய ஷேப்பை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் அதை வந்து அப்புறமே வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஷேடிங் போகலாம். அதுக்கு முன்னாடி பிளண்டரில் இருக்கக்கூடிய இந்த டிஃபால்ட் லேம்பை வந்து நான் வந்து சன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த லேம்பை செலக்ட் பண்ணிட்டு லேம்ப் டேப் போயிருங்க. இதில் வந்து சன் சொல்லி சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஷேடிங் டேப் போயிருங்க. இதில் வந்து விபோ டிஸ்பிளே இதை வந்து எனேபிள் பண்ணிக்கங்க. இப்போ இந்த சன்னுடைய பவர் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, நான் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரென்த் வந்து ஒரு 10 சொல்லி வச்சுக்கிறேன். ஓகே, வந்து ஒரு டீசெண்டாக இருக்குது. இப்போ இந்த ராக்கை செலக்ட் பண்ணிட்டு
மெட்டீரியல் டேப் போங்க. இதில் டிஃபால்ட்டாக ஒரு மெட்டீரியல் இருக்கும். ஸோ அந்த மெட்டீரியலை சூஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய சீனில் வேறு எந்த மிஸ்ஸும் இல்லை. ஸோ அதனால் இதுக்கு இந்த மெட்டீரியலை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து நோட் Wrangler ஆடானை வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஆடானை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக நான் ஒரு டுட்டோரியல் போட்டிருக்கேன். அந்த டுட்டோரியலை பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை போய் அந்த டுட்டோரியலில் வந்து பாருங்கள். வேணாம் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த செட்டப் நோட் மேனுவலாக ஆட் பண்ணுறதுனாலும் வந்து ஆட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ நான் அந்த நோட் Wrangler ஆடாக தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த பிரின்சிபல் BSDF செலக்ட் பண்ணிட்டு Ctrl+Shift ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விண்டோ வரும். அந்த விண்டோவில் வந்து நீங்கள் என்ன டெக்ஸ்சர் டவுன்லோட் பண்ணீங்களோ அந்த டெக்ஸ்சர் ஃபோல்டருக்குள்ள போயிருங்க. நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணனால இந்த ஃபோல்டருக்குள்ள எனக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ நான் வந்து வேறு ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ண போகிறேன். இதற்கு இமேஜ் யூஸ் பண்ண போகிறேன். இந்த டெக்ஸ்சர்னுடைய டவுன்லோட் லிங்க் நான் கீழே வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதில் டவுன்லோட் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிங்க, இல்லை வேறு இமேஜ் யூஸ் பண்ணலாம் பண்ணிங்க. இது இருக்க எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறதுக்கு A கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது இருக்கக்கூடிய எல்லா டெக்ஸ்டும் வந்து செலக்ட் ஆகும். அந்தந்த டெக்ஸ்சரை அந்தந்த நோடோட இது ஆட்டோமேட்டிக்காக வந்து கனெக்ட் பண்ணிடும். அதுக்காக தான் இந்த நோட் Wrangler ஆடான நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு பிரின்சிபல் டெக்ஸ்சர் ஷேடர் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணிடும். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அந்த ராக் டெக்ஸ்சர் வந்து ஆட் பண்ண மாதிரியே தெரியல. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து UV அன்ராப் வந்து பண்ணவே கிடையாது. UV அன்ராப்னா என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வாங்கினோன்னா அது அவுட்டரில் ஏதாச்சும் ஒரு பாக்ஸ் போட்டிருப்பாங்க, இல்லாட்டி கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஒவ்வொரு சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி இமேஜஸ் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும், ஒரு பேஸ்ட் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பாக்ஸில் வந்து 4 சைடு இருக்கும் இல்லைங்களா. ஒரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிராண்டனுடைய நேம் வந்து பெருசாக போட்டிருப்பாங்க. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபீச்சர்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அது போட்டிருப்பாங்க. அப்புறம் அதனுடைய ரீட்டைல் ப்ரைஸ் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சைடிலும் ஒவ்வொரு போட்டிருப்பாங்களா, எந்த சைடில் எந்த இமேஜ் வரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது தான் இந்த UV மேப்பிங். ஸோ இதை பற்றி நான் டுட்டோரியல் நம்ம சேனல் ஒன்றும் போடல, நான் ஃபியூச்சரில் இதை பற்றி போடுறேன். சரி, இப்போ ஜஸ்ட் இந்த டுட்டோரியல் இதில் மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இந்த UVயிலிருந்து நான் அதை வந்து ஆப்ஜெக்ட் வந்து மாற்றிடுறேன். அந்த ஆப்ஜெக்ட் அவுட்புட் எடுத்து இந்த வெக்டரில் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த UVயை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுரும். இப்போ இந்த ராக்கை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெச் ஆகியிருக்கு. இந்த இமேஜஸ்லாம் வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகலை. எதனால் அப்படின்னா நம்ம வந்து UV அன்ராப் வந்து பண்ணலை. இது வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்லி தான் கொடுத்துருக்கோம். ஆனால் அந்த ஒரு சில கரெக்ஷன் நம்ம வந்து பண்ணணும். இந்த டெக்ஸ்சர் இந்த இதுக்கு போனீங்க அப்படின்னா இதில் ஃப்ளாட்டுன்னு சொல்லியிருக்கீங்களா, இதை கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் நான் வந்து பாக்ஸ் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பிளெண்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷன் வந்து உங்களுடைய இமேஜுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய சீனுக்கு தகுந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகும். நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் 0.2 to 0.25 வந்து கரெக்டாக மேட்ச் ஆச்சு. ஸோ நான் 0.25 வந்து வச்சுக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் எல்லா இந்த மெட்டீரியல் அந்த இமேஜ் டெக்ஸ்டருக்கும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணோம். பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பிளெண்ட் மோடு வந்து 0.25 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுங்கள். இதை பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரியும், இது வந்து இப்போ வந்து பார்க்க உங்களுக்கு வந்து ரியலிஸ்டிக் ராக் மாதிரியே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த பம்ப்னஸ் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இந்த நார்மல் மேப் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த நார்மல் மேப்பில் நீங்கள் அதனுடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்ட்ரென்த் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டிசைனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டுட்டோரியலில் இந்த ராக்கை வந்து நம்ம டெக்ஸ்சரை யூஸ் பண்ணால் பிளெண்டரில் இருக்கக்கூடிய டிஃபால்ட் நாய்ஸ் டெக்ஸ்சரை வச்சே கிரியேட் பண்ணலாம். அது கிரியேட் பண்ணி நம்ம அந்த லோ பாலி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் யூஸ் ஆகும். ஸோ அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ பற்றி கீழே வந்து ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலைனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.